அண்ணாமலையார் அழைக்காம அந்த கோயிலுக்கு வர முடியாது. அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் கூப்பிடணும் முதல்ல. வணக்கம், அடியன் சிவன் சேவகன். இன்றைக்கு கோலஸ்லாங்கூர் ஜெரம் அருகாமையில் உள்ள ஒரு சிவன் ஆலயத்துக்கு தான் இன்றைக்கு அங்கே யாத்திரை தொடங்குகிறோம். 108 ஆலயங்களில் 4வது ஆலயமாக பயணிக்கிறோம். இன்னைக்கு மோட்டரில் போகிறால அவர் தான் எங்களை அழைச்சி கொண்டு போகிறார். ஓகே, இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:40 இருக்கும். இங்கே தான் எங்களோட காடியெலாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நாங்கள் நடைப்பயணம் யாத்திரையை நாங்கள் தொடங்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் பிடிச்சிச்சு, 20-25 நிமிஷம் பிடிச்சிச்சு நடந்து அந்த கோயிலை போய் அடையிறதுக்கு. ஆனால் ஸோ காடி போகலாம், என்ன ஒன்றா அங்கே கேட்லாம் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் காடியெலாம் வெளியே போட்டுட்டு நடந்து தான் போனோம். அது மட்டும் இல்லை, அங்குள்ள இயற்கை காட்சிகள்லாம் கண்டு ரசித்து போகிறது நமக்கு ஒரு களைப்பே தெரில. அன்னதானம், சாப்பாடு பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்தே தான் போனோம். பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு இந்த அழகான காட்சி. ஏன்னா அன்றைக்கு வந்து சூரிய உதயத்தை தவற விட்டுட்டோம், இல்லைன்னா மிக அழகாக இருந்திருக்கும். செம்மண் ரோடு, இந்த செம்மண் ரோடை பார்த்தோன்னே பழைய நினைவுகள், எஸ்டேட்டில் வாழ்ந்த நினைவுகள் எல்லாமே மறுபடியும் நம்ம கண்ணு மின்னுக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஆலயமும் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த ஆலயம் வந்துட்டு சிவன் ஆலயம். மலை மேலே தான், கொஞ்சம் மேட்டில் தான் இருந்துச்சு. அவ்வளோ மேட்டுன்னு சொல்ல முடியாது, மலைன்னு. ஆனால் கோயில் சின்னதாக இருந்தாலும், ரொம்ப எளிமையாக இருந்தாலும், ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த கோயில். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவர், எங்களை அழைச்சி கொண்டு போனவர், அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா அப்படி தான் பார்த்துக்கிட்டார் அவர் எங்களை. காலை பசியாரெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இந்த ஆலயத்துக்கு வந்தது. பாருங்க, இது அந்த ஆலயம், சிவன் ஆலயம். இங்கே தான் நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. இந்த மலைக்கு பின்னாடி வந்துட்டு கடல், இது சிவலிங்கம். வில்வ மரத்துக்கு கீழே இருக்காது. வில்வ மரம் பாருங்கள், தலை தலை தலைன்னு இருக்குது. ஓகே, இதுக்கு பின்னாடி தான் வந்து கடல். அந்த கடல் காற்றும் ரொம்ப சுகமாக இருந்துச்சு. இதுதான் கோயில் நுழைவாசல். இவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு பூஜையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இவர் பேர் கலை. அலங்காரபுஷ்பம் சமர்ப்பயாமி. சிவமே கனவே சிவமே அருணாச்சல சிவமே சிவமே யாவுமே ஆகுமே. शिवाय ओम नमः 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 शिवाय
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே அருணாச்சல சிவமே சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதுதான் நாங்கள் ஏற்பாடு செய்த பிரசாதம் உங்களுடைய கச்சா பாயசம் சிவபெருமானுக்கு பிரசாதமாக கொண்டு வந்தோம். ஏன்னா இந்த பிரசாதம் அவருக்கு வச்சு படைத்த பிறகு காலைல நாங்கள் யாருமே பிரசாதம் மாதிரி தான் போனோம். பாயாசம் அவர் பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு மதியம் வரைக்கும் எங்களுக்கு பசியே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் தடவை முதல் பூஜை நடக்குது. இந்த ஆலயத்தில் வந்துட்டு நந்தீஸ்வரர் இருக்காரு, தலைமையில் இருக்காரு, எல்லாம் பூஜை சிவ மதத்துக்கும் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்பது உமா பிரசத்தி தேவாய ஆதிசக்தியாய எங்கள் அண்ணாமலை தேவருக்கு சோன புஷ்பம் மந்திர புஷ்பம் அலங்கார புஷ்பம் சமர்ப்பயாமி. காத்தியாயனாய கன்னியாகுமாரி தேவனே கண்ணோ விஸ்வஜோ உமா பிரசத்தி சத்யாய எங்கள் அண்ணாமலை தேவருக்கு கற்பூர நிராம் சமர்ப்பயாமி. அலங்கார புஷ்பம் சமர்ப்பயாமி. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் தோன்றா பெருமையனே அன்பருக்கு அன்பனே. இந்த கோயிலை பராமரிக்கிறது கலை இந்த சாமி எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப சிறப்பான பூஜையெல்லாம் செய்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு. பரிபூர்ணமாக
ஓப்பனானது முடிஞ்சிச்சு. இதிலிருந்து எங்களுக்கு சரியான பூஜைகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கு. எல்லோரும் உங்களுக்கு சிவபிரபஞ்ச நல்வழி பயணத்தின் குரூப் ஏற்பாட்டில் எல்லோருக்கும் உங்களை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாக்கியம் ஒரு சிவன் அடியா இருக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் போட்டு எடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிறப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தை நிர்வகித்து உங்கள் வரவங்களுக்கு அவர்களுடைய பக்தர்களுக்கும் நிறைய சேவை செய்வாங்க. வாங்க எல்லோரும் பிரசாதம் சாப்பிடுவோம். நம்ம அள்ளி பையில போட்டு பையில இருந்து அது பைய ஓம் நம சிவாயம். எங்களோட பயணம் சிறப்பாக முடிந்தது. 108 கோயிலில் 4வது கோயிலாக இந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் எங்களோட பயணம் சிறப்பாக முடிஞ்சுது. எல்லாமே மன நிறைவாக இருந்துச்சு. மட்டும் இல்லை, எந்த ஒரு களைப்பும் இல்லாமல் இந்த இயற்கையெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டு கீழே இறங்கணும். இந்த செம்மண், இந்த எஸ்டேட், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசு. ஏன்னா எஸ்டேட்டில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அதோட மகிமை. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பான ஒரு தரிசனம். ஏன்னா காலையில் சூரிய உதயம் போது அந்த சூரியன் உதித்து திரு அண்ணாமலையில் எப்படி ஒரு ஜோதி காட்சி நம்மளுக்கு தரிசனமாக கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு இது ஒரு சிறப்பு. இந்த சூரிய ஒளி நேராக அப்பன் சிவன் மேலே அது தெரியும் பாருங்கள். இதுதான் அற்புத காட்சி. நன்றி. சிவன் பிரபஞ்சம் நல்வழி பயணம். எங்கள் பயணம் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.